திரளான தண்ணீர்களும் வெள்ளங்களும் நேசத்தை தணிக்க மாட்டாது. உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். திரளான தண்ணீர்கள் என்பது ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் குறிப்பிடுகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் மூலமாக அறியலாம். கிறிஸ்துவின் மேலுள்ள தங்களுடைய அன்பின் நேசத்தை உலகத்திலுள்ள எந்த மனிதனும் அவித்து போட முடியாது என்று அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் விடப்பட்ட விசுவாசிகள் சொல்லி தாங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். வெள்ளங்களும் நேசத்தை தணிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார்கள். வெள்ளம் என்பது சத்துருவாகிய பிசாசானவனை குறிப்பிடுகிறது என்பதை ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தின் மூலமாக அறியலாம். கிருபையின் நாட்களில் அஜாக்கிரதையாய் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்தினது நிமித்தம் கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் கொடூரமான ஆட்சிக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் அந்தி கிறிஸ்துவின் கொலை வெறி நிமித்தம் மகா உபத்திரவங்களை அனுபவிக்கின்றனர். அந்தி கிறிஸ்துவின் பக்க பலமாக இருந்த வேறொரு மிருகம் என்ற பிசாசையும் விசுவாசிகள் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருந்தது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் மூலமாக அறிகிறோம். மேலும் ரோபோ போன்ற ஒரு சொரூபத்தை இந்த மிருகம் செய்யும்படி கட்டளையிட்டு அந்த சொரூபத்திற்கு பிசாசின் ஆவி கொடுக்கப்பட்டு சத்துவம் அருளப்பட்டது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள் மூலமாக அறிகிறோம். இந்த 3 விதமான பிசாசுகளைத்தான் வெள்ளங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வெள்ளங்கள் நேசர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நேசத்தை தணிக்க முடியாது என்று சொல்லி தாங்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு தங்களை ஆயத்தம் செய்து கொண்டார்கள். ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ரோபோ போன்ற பிசாசின் ஆவி அருளப்பட்ட சொரூபம் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால் இந்த உலகத்தில் சகலத்தையும் அனுபவிக்கலாம், இல்லையேல் சகலத்தையும் தங்கள் ஆஸ்தி பொருட்கள் பணம் உட்பட அனைத்தையும் இழந்து தங்கள் ஜீவனையும் இழக்க நேரிடும். இதைத்தான் அந்த விசுவாசிகள் சொல்லுகிறார்கள். ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று. இதுவும் இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி தருணம். ஒருவேளை அஜாக்கிரதையாய் ஜீவித்த இவர்கள் இதற்கு முன்னமே மரித்திருப்பார்கள் என்றால் இந்த கிருபை கிடைக்காமல் நித்தியத்தை இழந்து நரக பாதாளத்தின் வேதனையை அனுபவிக்க நேர்ந்திருக்கும். இதை நாம் நமது மனதிற்கொண்டு எச்சரிக்கையுடன் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை நிறைவேற்றி இப்படிப்பட்ட கொடூரமான இன்னல்களுக்கு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.